டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இது மாதிரியான சம்ஸ் அவங்க கேட்குறாங்க சில சமயத்தில். இது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் கிடையாது, எல்லா போட்டித் தேர்வுக்குமே இதை நம்ம இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். சிம்பிளாக நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவுமே நம்ம வரக்கூடிய கொஸ்டினில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸு ஓகேவா, ஆப்ஷன்ஸில் கிட்டத்தட்ட 2 இல்லாட்டி 3 ஆப்ஷனையுமே கூட நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற கட்டத்துக்கு நம்ம கொண்டு போயிடலாம். இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த அடுத்தது நம்ம பார்க்க போகிற சம்ஸ் சில லாஜிக்கை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இதை வச்சு எவ்வளோ பெரிய சம் நம்மக்கிட்ட கேட்டாலும் அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, அதுக்கான லாஜிக் என்னன்றது நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சம்மில் அதை பார்ப்போம். நம்ம என்னன்னு பார்க்கலாம். இரு எண்களின் மீப்போவா 5, மீசிமா 495, அவற்றின் கூடுதல் 100 எனில் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 நம்பர், சப்போஸ் A, B அப்படின்ற நம்பர் நம்ம எடுத்துக்குவோம். அந்த 2 நம்பரோட HCF 5 அப்படிங்கிறானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? HCF 5நாவே நம்ம இந்த 2 நம்பரும் 5ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஏன்னா HCF 5, HCF எல்லா நம்பரையும் வகுக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். கொடுக்கப்பட்டிருக்க எண்ணு, அடுத்தது எல்சிஎம், இது எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய பண்பு யாருக்கு இருக்குன்னா எல்சிஎம்க்கு இருக்குது, HCFக்கு இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா, ஸோ இந்த 2 நம்பரும் கண்டிப்பாக மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ஆக இருக்கலாம், இல்லாட்டி அந்த நம்பர் 5ஆக இருக்கலாம், இல்லாட்டி 0ல் முடியலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் டக்குன்னு இதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இதை பார்த்த உடனேமே அந்த 2 நம்பரும் 5ல் முடியணும், இல்லாட்டி 0ல் முடியணுங்கிற எண்ணத்துக்கு நம்ம வந்துடணும். ஓகேவா, இதெல்லாம் பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னாக்க, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவன் அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். மீசிமா எல்சிஎம்மு 495. இப்போ இந்த நம்பர் எதில் முடியுதுன்னா 5ல் முடியுது. ஓகேவா, 5ல் முடியுது அப்படின்னாவுமே கண்டிப்பாக உங்களுக்கு 2 நம்பருமே 5ல் முடிகிற நம்பராக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அங்கே கேட்டிருக்கிறது 2 நம்பரு இரு எண்கள்னு சொல்லியிருக்கான். அந்த 2 நம்பருமே 5ல் முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு எல்சிஎம் 495ன்னு வரும். ஓகேவா, அட்லீஸ்ட் ஒரு நம்பர், இப்போ நீங்கள் எல்சிஎம் HCFல எல்சிஎம்மில் இன்னொரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. கொடுத்துருக்க நம்பரில் ஒரு நம்பர் 0வாக இருந்தால் கூட எல்சிஎம் அந்த அத்தனை நம்பருக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்கல்ல, அதில் கண்டிப்பாக 0 வரும். இதை ஒரு பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்க எண்ணில் 1ல் 5 இருந்தால் கூட அதில் எல்சிஎம் ஒன்று 0ல் முடியலாம், இல்லாட்டி 5ல் முடியலாம். ஓகேவா, இது 2ல் முடியலாம். உங்களுக்கு 10 நம்பர் கொடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு நம்பர் 5ல் முடியுது, ஏதோ ஒரு நம்பர் 5ல் முடியுது அப்படின்னா ஆப்ஷனில் பார்க்கணும், 5ல் முடிகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு 3 ஆப்ஷன் வேறு நம்பரில் முடிகிற மாதிரி கொடுத்துட்டு ஒரே ஒரு நம்பர் மட்டும் 5ல் நமக்கு முடிகிற மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அதான் ஆப்ஷன் அப்படின்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன லாஜிக்ஸு. ஓகேவா, இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 2 நம்பர் கொடுத்துருக்கானுங்க, 2ஓட HCF 5 அப்படின்னா 2 நம்பருமே 5ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும். அதோட எல்சிஎம் 495ங்கிறதுனால 2 நம்பருமே 5ல் முடியணும். இதை நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க பேராக பிரிக்கிறோம். பேராக பிரிக்கலாம். இதெல்லாம் நம்ம லாஜிக் புரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க இதெல்லாம் டக்கு நம்ம மைண்டில் ஊச்சிக்கிட்டே இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்டில் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக புரியுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு மார்க் அள்ளிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும், டைம் சேவ் ஆகும். ஓகேவா, சரி ஒரு எண் 5ன்னு வச்சுக்குவோம், இன்னொரு எண் 95 இருக்கும். ஏன்னா 2 நம்பரையும் கூட்டினா உங்களுக்கு 100 வரணும். ஒரு எண் 5ஆக இருந்தால் இன்னொரு எண் என்னவாக இருக்கும், 95 இருக்கணும். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் 5 தான். ஏன்னா 5 × 19 = 95. ஓகேவா, ஸோ அதோட மீப்போ HCF 5, எல்சிஎம் என்னது உங்களுக்கு 95, இதோட வித்தியாசம் 90. சரியா, வித்தியாசம் 90. ஓகே, இதை வச்சுருங்க. அவன் நான் எவ்வளோ கொடுத்துருக்கான், எல்சிஎம் 495 வரணும், இங்கே வெறும் 90 தான் வருது. இங்கே 95 தான் வருது எல்சிஎம், அதனால் இதை விட்டுருவோம் நம்ம. ஓகேவா, அடுத்தது என்ன சொல்கிறான், 2 நம்பர், இது 5, இது 95. இங்கேயே நம்ம அடுத்த 15 எடுக்கிறோம் அப்படின்னா அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் தான் முடியுது. சரி, ஓகே, இது 15 இருந்துச்சுன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கும், 85 இருக்கும். ஏன்னா 2ஐயும் கூட்டினா உங்களுக்கு 100 வரணும். இதோட மீப்போவா 5 தான். ஓகேவா, ஏன்னா இது 2க்கும் காமனான டிவைசர் கிடையாது. இது 3 × 5, 85 17 × 5. ஸோ உங்களுக்கு காமனான டிவைசர் வேறு எதுவும் கிடையாது, இது ஒன்று தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு HCF 5 தான் வந்தாகணும். எல்சிஎம் எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க 255 வருது. ஓகேவா, 255 வருது. அப்போ இதுவும் கிடையாது. இப்போ அடுத்தது எங்கே வரீங்க, டக்குன்னு அடுத்தது இதெல்லாம் டக்குன்னு போடணும். 25, இன்னொரு நம்பர் என்னவாக இருக்குன்னா 75 இருக்க முடியும். சரி, ரைட்டு, இதோட கூடுதல் 100. சரியா, இதுக்கு HCF 25
காரணம் என்ன, 25 × 3 75. ஓகேவா, 75 25 வகுக்குது. அப்போ இதுக்கு ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா 25 தான். எல்சிஎம் என்னன்னு கேட்டால் 75. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 25க்கும் 75க்கும் ஹெச்சிசிஎஃப் 25. ஏன்னா 75 25 டிவைட் பண்ணுது. எல்சிஎம் என்ன வருதுன்னா 75. ஏன்னா இதோட காமன் மல்டிபிள் இது, அதனால் இங்கே வந்துடுது. ரெண்டுக்கும் வித்தியாசம் 50. அவன் எவ்வளோ சொல்கிறான், சரி அவன் வந்து எதுவும் கேட்கல, நம்மக்கிட்ட தான் கேட்குறான் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மக்கிட்ட கேட்குறான். சரியா, அடுத்தது பாருங்கள் 35. ஏன்னா 15க்கு 25க்கு அப்புறம் நம்ம 30க்கு போகக்கூடாது. ஏன்னா ரெண்டு நம்பருமே 5ல் முடியணும். ஓகேவா, ஸோ 35 இருந்தால் இன்னொரு நம்பர் 65 இருக்கும். இதுக்கும் வந்து மீப்போ அதாவது ஹெச்சிசிஎஃப் வந்து 5 தான். ஏன்னா இது ரெண்டுக்கும் காமன் டிவைசர் கிடையாது. 7 × 5 35. இது என்னன்னு கேட்டாக்க 13 × 5. அப்போ இதுக்கு காமன் டிவைசர் கிடையாது. அப்போ 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஹெச்சிசிஎஃப் 5. இதே வந்து எல்சிஎம் பார்த்திங்க அப்படின்னா 7 × 5 × 13 மூணையும் பெருக்குனிங்கன்னா 455. ஸோ இதுக்கான வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் வந்து 30ல் வந்து நிற்கிது. அவன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 455 வரக்கூடாது. ஏன்னா அவன் எவ்வளோ சொல்லியிருக்கான், 495. கடைசியாக டக்குன்னு என்ன பண்ணுறோம், அடுத்த 2 நம்பரை போடுறோம். அந்த 2 நம்பர் யார், 45 55. இதுக்கு 100. இது ரெண்டுக்கும் கண்டிப்பாக ஹெச்சிசிஎஃப் 5 தான் வர முடியும். ஏன்னா 9 × 5, இது 11 × 5. சரியா, அப்போ 5 தான் இங்கே காமனாக வருது. அதனால் 5 தூக்கி போட்டுறோம். இங்கே வந்து 495 வருதான்னு பார்ப்போம். 9 × 5 × 11 தான். இந்த 5 நீங்கள் நம்ம போடக்கூடாது. ஏன்னா 9 × 11 × 5 இது மூணையும் பெருக்குனிங்கன்னா 495 வருது. கன்ஃபார்மாக வந்து இதுதான் ஆன்சரு. 5 வந்து அவன் ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டான். எல்சிஎம் 495 கொடுத்துட்டான். அவனுக்கு கூடுதல் 100ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா, அவற்றின் வித்தியாசம் என்னன்னு கேட்குறான். இப்போ பாருங்கள், 55க்கும் 45க்கும் இடையில வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டால் ஒன்லி 10 தான். ஸோ அதுதாங்க ஆன்சர். ஓகேவா, அதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி லாஜிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு பாருங்கள். 25க்கும் 75க்கும் டக்குன்னு நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். எல்சிஎம் வந்து 75 தான் வரும், ஹெச்சிசிஎஃப் வந்து 25 தான் வரும்னு நம்ம சொல்கிற அளவுக்கு மேக்ஸில் மாஸ்டர் ஆகணும். ஃபஸ்ட்டு பேசிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, பேசிக்ஸு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதை வந்து திருப்பி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம மேக்ஸ் ஈஸியாக வந்துடும். இதில் மார்க்கு வந்து அசால்ட்டாக அடிக்கக்கூடிய ஒரு பகுதி ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்மு. இப்போ எல்லாமே மேக்ஸில் எல்லாமே வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பகுதியை ஒமிட் பண்ணாமல் பார்த்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, அதனால் ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்மில் எந்த மாதிரியான கஷ்டமான ஒரு சம் வந்தாலும் நம்ம கொஞ்சம் லாஜிக்கை யூஸ் பண்ணோம்னா பாஸ் பண்ணி அடிச்சிடலாம். ஓகேவா, less than 1 minute or less than 2 minutes இதை முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.